கமல்ஹாசன் மட்டும் கதவை சாத்திட்டு வரமாட்டேன்ட்டாரு. கமல்ஹாசன் வந்து கலை துரோகின்ட்டாங்க எல்லாரும் சேர்ந்து. அப்புறம் சொன்னதுக்கே வீட்டுக்குள்ள வந்துருச்சு சினிமா, உங்களுக்கு புரியலையான்னாரு. இன்னைக்கு ரிலீஸ் பண்ற ஒரு சாதாரண படத்தை 300 ஸ்கிரீன் ரிலீஸ் பண்றோம். இந்த வேலையை நிறைய விஷயம் இருக்கு. மதியான கூட்டம்ல வேதாராமூர்த்தி சார் சொன்ன மாதிரி அவருக்கு அது முதல் படம். நான் வந்து அதுக்கு முன்னாடி நான் மதியான கூட்டம் உள்ள போனதே ஒரு பெரிய கதை. ஏன்னா விக்ரம் சார் வந்து எவ்வளோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்னு எல்லாருக்கும் தெரியும். நான் வந்து முகமுடின்னு ஒரு படம் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஆஃபீஸாக போய் ஃபோட்டோ கொடுத்துட்டு இருக்கும்போது யதார்த்தமாக மதியான கூட்டம் ஆஃபீஸ் போய் ஃபோட்டோ கொடுக்குறேன். அப்போ ஆல்ரெடி அவங்க சில நபர்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் மட்டும் இருந்தாங்க. டைரக்ஷன் டீமாக தேனி தள்ளிட்டு போறீங்களா? மதியான கூட்டம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சரி நடிக்க போகிறோம் அப்படின்னோடனே நம்ம ஒரு டிவியில் பார்த்து நடித்த ஆக்டர்ஸ் இதெல்லாம் நல்ல கலராக சூப்பராக கமல் மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நீ வேறு எதுவும் போகிற ஒரு ஃபேஷியல் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப 2018 வருஷம் 40 வருஷம் கழிச்சு எங்கள் அம்மா இறந்தாங்க. 2025 விக்ரம் சுகுமார் இறந்திருக்காரு. எப்படி என்னுடைய தாய் தகப்பனை நான் நினைவு கூறுவனும். அந்த கவுன்சில் நடிகர்களை இன்ஸ்டாகிராம்ல பார்த்து கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப போய் நீங்க வந்து ஓடிடியில் நடிக்காதீங்க, அங்க நடிக்க. எங்கேயாவது ஒருத்தர் நல்லா நடிச்சா கூப்பிடுவாங்க இல்லையா? இங்க நல்லா நடிச்சா அங்க கூப்பிடுவாங்க, 10 இடத்துல கூப்பிடுவாங்க நல்லா சமைக்கிறவங்க இல்லையா? அப்ப இது இப்படித்தான் அங்க நல்ல ஞாபகம் இருக்கு. என்னமோ அதாவது 15 வருஷம் முன்னாடி சொன்னார் கமல்ஹாசன், தயவு செஞ்சு நடந்து போற தூரத்தில் தியேட்டர்ல கூட ரிலீஸ் பண்ணுங்க படத்துக்கு. சினிமாவுக்கான வாழ்நாள் காலம் குறைஞ்சிருச்சு, அதற்கு பதிலாக வியூவர்ஸை தான் நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாரு. அதெல்லாம் சினிமா இல்லை நீங்க அப்படின்னு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபோட்டோ வாங்கிட்டு இப்போ நல்ல கண்டுப்பா இந்த படத்துக்கு மாதிரி கேரக்டர் இருந்தது புலவராசான்னு. பட் ஆனால் அது ஆள் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஏதாவது படம் தான் சொல்கிறோம். சரி ஓகே நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ இந்த முயற்சி பண்ணுற காலங்களில் வந்து நம்ம தாடி வச்சுட்டு ஒரு ஆடிஷன் போனால் தாடி இல்லைன்னா நீ தான் இந்த கேரக்டர் வாங்க சார், உடனே போய் ஷேவ் பண்ணிட்டு வருவோம், செட் ஆகாதுன்னு அனுப்பிச்சிருவாங்க. திரும்ப போயிட்டு ஒரு கேரக்டர் தம்பி என்ன இந்த ஃபோட்டோ தாடி ரீ பண்ணி அது போட்டான். எனக்கு விதை போட்ட நீர் ஊற்றிய நான் அவருடைய 2016 வருஷம் நான் கிடாரி ஷூட்டிங்கில் இருக்கேன் கோயில்பட்டியில். ஏப்ரல் 12 அவர் பிறந்த நாள். அன்னைக்கு அங்கிருந்து அவருக்கு ஒரு இது போட்டேன், பதிவு போட்டேன். இன்று நான் முன்னும் ஒவ்வொரு சினிமா படுக்கையிலும் விக்ரம் சுகுமாரின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த படத்துல ஒரு நடிகர் உருவாகிறாரு அப்படிங்கிறப்போ ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அந்த 2 நடிகர்களும் பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஆக்டர் கதிர் அவர்களையும் கலையரசன் அவர்களையும் அழைக்க அழைக்கிறேன். அடுத்தபடியாக உதயகுமார் அவர்களை அழைக்க அழைக்கிறேன். அடுத்தபடியாக நிழல் திருநாவுக்கரசு அவர்களை நடிக்க அழைக்கிறேன். அப்படி என்னை வந்து கொண்டு இழுத்து விட்ட அடுத்தடுத்து அவர் போட்ட விழுவாங்க. அவர் கொடுத்தாரா அப்படி இருந்தான், அப்படியே வாட்சி வந்துச்சு. நம்ம வந்து இந்த இடத்துக்கு நம்ம நின்றுருக்கோம். இந்த விக்ரம் சுகுமாரன் நான் பாலாவும் நானும் பல வருஷம் வேற ஒரு விஷயமா தாரப்பட்ட விஷயமா வேற விஷயமா அடிக்கடி டெய்லி சந்திப்போம். ஒரு 4 வருஷம் டெய்லி சந்திக்கிற பழக்கம் இருந்தது. அந்த சந்திப்பில் ஒரு 15 தடவையாவது பாட சொல்லியிருப்பார். அண்ணே மலையான கூட்டக்காரன் மிரட்டிட்டேன்னு ஒரு 15 சொல்லியிருக்கேன். அப்படி ஒரு உண்மையிலேயே திருநாவுக்கரசர் சொன்ன மாதிரி இது எங்கெங்கே உலகமும் வந்து எங்களுக்கு பொருளாதாரத்துலேருந்து பழக்கம். ஏன்னா அதில் வந்து அவர் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு. டப்பிங்கில் வந்து டப்பிங்கும் மிக்சிங்க்கு வரும்போது அப்போ வந்து எங்களுக்கு இருக்கு. ஜென்ரலாக வந்து டப்பிங்கில் எப்படின்னா ஒரு க்ரௌட் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சோடனே க்ரௌட் முடிஞ்சோடனே ஒரு 2-3 நாள் கழிச்சு செகண்ட் ஹாஃப் எடிட் ஆனால் திருப்பி அதுக்கு க்ரௌட் எடுப்பாங்க. இவர் எப்படி கேட்டிருக்காருன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் யாரெல்லாம் வந்து க்ரௌட் பேசினாங்களோ அதே ஆளுங்க செகண்ட் ஹாஃப் வேணும்னு கேட்டோடனே
அங்கே இருக்கிற எல்லாருமே தேய்ச்சிட்டாங்க, நாங்களாம் கூட தேய்ச்சிட்டோம். ஏன்னா அந்த க்ரௌடுன்றாங்க, அப்போ யார் அவைலபிலிட்டி இருக்காங்களோ அவங்க தான் வருவாங்க. ஸோ இவர் எந்த அளவுக்கு அந்த தொழில் இதில் கரெக்டாக இருக்கணும், அந்த ஸ்லாங். ரொம்ப 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 முக்கியமான ஒரு படம். ஃபர்ஸ்ட் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி ஒரு மீட்டை அரேஞ்ச் பண்ணதுக்கு. படம் பார்க்குறப்ப தான் இதோட கதையே எனக்கு தெரியும். எப்படி இதுக்கு முன்னாடி ஒரு புக் ஒன்று கொடுத்தாரு. அது என்ன புக்குன்னு கொடுத்தாரு. ஜென்ரலாக நம்மளுக்கு புக்குனாலே கொஞ்சம் ரொம்பவே ஃபிசிக்ஸ் புக்கு, கெமிஸ்ட்ரி சைக்கிள் வச்சோன்னே படுத்து அந்த மாதிரி ஆகலாம். புக்கு படிக்கவும் இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் எழுதுன புக்கு கண்டிப்பாக படிக்கணும்னு ஆசைப்படலாம். நேரமாக பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு தாடி எவ்வளோ வளரும் அப்படின்னு கேட்டார். தெரியல சார், நான் ஒரு நாளைக்கு மேலே வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணிடுவேன், இல்லை நாளைக்கு கரண்ட் வேலை செய்யலை அப்படின்னா காலேஜுக்கு போகிறத விட்டுருவேன். ஸோ நல்லா ட்ரிம் பண்ணாமல் வரைக்கும் போனதே இல்லை. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 7 days வந்து மொட்டை மாடியில் தான் ஷூட் பண்ணாங்க. நான் வந்து மொட்டை மாடியிலேயே 7 நாளாக எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டே, அதாவது அந்த வெயில் முடிகிற வரைக்கும் இதுன்னு எடுப்பாங்க. அது 7வது நாள் ரொம்ப வெயிலாக இருக்கு, இது பண்ணிட்டு சாயந்தரத்துக்கு மேல இல்லப்பா நீ கொஞ்சம் கலரா இருக்கு அப்படின்னாரு. ஏன்னா அந்த வரைக்கும் நீங்க கலரா நான் பார்த்ததே இல்லையே, என்ன போய் கலர்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7 நாள் வெயில்ல ஷூட் பண்ணி அந்த அவரு மனசுல இருக்க ஒரு கேரக்டரை எல்லா கேரக்டராகவும் நாமக்கோட்டை, நடுமுதலைக்குளம், கருமாத்தூர், உசிலம்பட்டி எல்லாமே எனக்கு ரொம்ப பழக்கம். அதனால அந்த ஒரு இடம் எனக்கு நெருடலா இருந்தது. அப்போ இப்போ